அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா மலையில நிறைய மலைகள் இருக்குது. அதில் குறிப்பாக நாம பார்க்க போறது சிவன்மலை. அந்த சிவன்மலையில வீட்டிற்கும் கடவுள் யார்? அந்த சிவன்மலை உத்தரவு பெட்டின்னு அடிக்கடி சொல்றாங்க. அந்த உத்தரவு பெட்டியில எந்தெந்த பொருட்கள் வைத்து வணங்குகிறார்கள், ஏன் அந்த முறை பின்பற்றப்படுகிறது, எதனால இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி வழக்கத்துல வந்தது பற்றிய தெளிவான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்படி சிவன்மலை எங்க இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டத்துல சிவன்மலை உள்ளது. இங்க இருக்க சுவாமி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இது திருப்பூருக்கும் காங்கேயத்துக்கும் இடையேயான 3 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலுக்கு 4906 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு மலை கோயிலாகும். இந்த கடல் மட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு செல்ல தார்ச்சாலைகளும் அமைந்துள்ளது. இக்கோயில சிவனும் ஸ்கந்தமும் வேறலை என்பதை உணர்த்தவே இம்மலை சிவன்மலை என போற்றப்பட்டது. மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், உத்தரவு, காரண பொருள் என பல்வேறு சிறப்பு பொருந்திய சிவன்மலை புராண சிறப்பு, வரலாற்று சிறப்பு மிகுந்த ஓர் தலமாகும். இம்மலையானது சிவபெருமான் வில்லாக வளைந்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டை தான் சிவன்மலை எனவும், ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து செல்லும் போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்து நிறைந்த மாமலை என்றும் போற்றப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்ததான் இந்த சுவாமி மலை. இம்மலையை முதல் யுகத்தின் பொன் மலையாகவும், 2ஆம் யுகத்துல வெள்ளி மலையாகவும், 3ஆம் யுகத்தில் செம்பு மலையாகவும், கலியுகத்தின் கல் மலையாகவும் அதால இப்படி மாறுவதால் காமரூப ஜோதிரிகிரி என்றும் அன்றோர் அழைத்தனர். இம்மலையின் உண்மையை தவம் புரிந்து வந்ததால் சக்தி சிவமலை எனவும் பல்வேறு பெயர்களில் வணங்கப்படுகிறது. இம்மலைக்கு பின்புறமாக 4 கிலோமீட்டர் தொலைவில் பாட்டாளியூர் என்னும் ஸ்தலம் உள்ளது. இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவபெருமானும் புதல்வரின் மூலஸ்தானத்தின் ஸ்ரீ சிவசலபதி எனும் திருநாமத்துடன் ஸ்ரீ வள்ளியம்மையுடன் காட்சி தருகிறார். ஆழ்வளமிக்க வனத்தில் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனமர சீரவனீஸ்வரர் மகனி சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில். மலைச்சாரலின் திணைப்புனை காத்து கொண்டிருந்த வள்ளியம்மை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும், சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியை சிவன்மலை எனவும் அழைக்கப்படுகிறது. கோயில் பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும், வள்ளியம்மலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி குடிக்கொண்டதாகவும் தல வரலாறுகள் கூறுகிறது. அதனால்தான் இத்தலத்திற்கு முருகன் சுப்பிரமணியமாக வள்ளியுடன் காட்சி தருகிறார். இயல்பு குறித்து உலகம் அறியும் முன்பாகவே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலைதான் நம்ம சிவன்மலை. சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிற திறன் அரிது. ஆனா பஞ்சபூதங்களின் சக்தியவே உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரிய செய்து வென்றவர்கள் தான் அந்த சித்தர்கள். அத்தகைய சித்தர்களின் ஒருவர் தான் சிவவாக்கியர். அந்த சிவவாக்கியர் பூஜை செய்த மலை தான் இந்த சிவன்மலை. எங்கு வளம் பொங்கும் கொங்கு நாட்டின் சிங்க நகரான காங்கேயத்திற்கு அருகில் தான் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த சிவன்மலை. இம்மலையின் மீது தான் கோவில் கொண்டுள்ள அருள் பாலித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடந்த பல ஆண்டுகளாகவே முன்பு பாட்டாளி மலை என வழங்கப்பட்டது. அதன் பின்னாடி தான் இங்கு சித்தர் சிவவாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களின் பெருந்துணையோட பக்தர்களின் ஒத்துழைப்பால் பல திருப்பணிகளை செய்து வந்தார். அதன் முதலே இந்த மலைக்கு சிவன்மலை என பெயர் பெற்றதாம். காலத்துல இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வர வளம் பெற்று இருந்தது. பசுக்களை சேய் என்று கூறுவது தமிழ் வழக்கில் இருந்தது. இதனால் தான் சிவனின் சேயான குகன் அமர்ந்து அருள்பாலிப்பதாலும் சேமலை என்று அழைக்கப்பட்டது. கால சுழற்சியால் அது சிவன்மலை என மறுவிதாகவும் தகவல்கள் இருக்கிறது. முருகன் சக்தி வாய்ந்த தெய்வமாகும். தான் தெரிவிக்க விரும்பியதை பக்தர்களுடைய கனவில் கட்டளையிட்டு பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி வாய்ந்த திருத்தலமாகும். கடந்த சில ஆண்டுகளாக முன்பே கோயிலின் பெட்டியின் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்தது. இதனால் நாட்டில் என்ன நடக்கப் போகின்றது என அது பற்றி அப்போது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் சில நாட்களிலேயே தமிழகத்தின் மக்களின் மனங்களில் மாறாத வடுவை ஏற்படுத்தி
பேரிழிவ அரக்கன் என்ற சுனாமி வந்து அப்பாவிகளின் பலர் உயிரையும் பலிவாங்கிவிட்டது. அப்போதுதான் இந்த பெட்டியின் உள்ள பெருளுக்கு மதிப்பு இன்னும் அதிகமானது. அடுத்து மஞ்சள் வைத்து கோயிலின் பூஜை செய்தனர். முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டின் விற்பனையானது. அப்போது விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை வரை பழைய நிலைப்புக்கு திரும்பவே இல்லை. அடுத்து அங்கிருந்த கரூரைச் சேர்ந்த திமுக முன்னாள் மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் என்பவர் கனவில் என்ன கூறுதுன்னா, நான் இந்த கோயிலின் மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறேன். இங்கு வந்துவிட்டு சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயம். இந்த கோயிலின் சக்தி அபூர்வமானது. முன்பு ஒரு பக்தரின் கனவில் வந்து மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாகவும் அது முதல் இந்த பகுதியை சுற்றி நிலத்தின் மதிப்பு சுண்ணாம்பு பின்னா என உயர்ந்து விட்டதாம். அவ்வளவு ஏன் தமிழகத்தின் பல இடங்களில் இந்த நிலைதான். இப்போது கூட சாமானிய மக்கள் நிலம் வாங்குவது குதிரை கொம்பாகவே இருக்கிறது. இதே போன்று மற்றொரு பக்தருடைய கனவில் வந்து ரூ. 500 பணம் வைக்க வேண்டும் என உத்தரவு தெரிவித்தது. அதன் பின்பு மக்கள் மத்தியில 10, 20, 50 ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போனது. ஏன் ரூ. 100 கூட மதிப்பு குறைந்தது. தற்போது பலரிடமும் 500 சரளமாக புழக்கத்தில் உள்ளது. இதுதான் முருகனின் அருள் என பெருமை பொங்க சொன்னார்கள். கடந்த சில வருடங்களுக்கு முன்பே ஒரு பக்தரின் கனவில் வந்து அரை பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதாம். சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலா என பலரும் வியந்து கிடக்க அடுத்த சில நாட்களில் அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய ஆரம்பித்தது. அது என்னன்னா, தமிழகத்தின் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்தது. பெண்ணை பெற்றவர்கள் முருகா இது என்ன சோதனை என குரலை உயர்த்துவார்கள். இப்போது வரை முருகா தான் நீ எங்க பொண்ணை கரை சேர்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து வருகிறாங்க. இது இப்படி என்றால் மற்றொரு பக்தரின் கனவில் வந்த முருகனோ தேங்காயை வைக்க சொல்லி உள்ளார். அதுபோலவே தேங்காயை வைத்து பூஜையும் நடைபெற்றது. அதை பார்த்தோம்னா தேங்காய் விலையும் கூட அதிகரித்து போனது. கொப்பரை தேங்காய்க்கு ஒரு மவுசும் வந்துவிட்டது. தற்போது திருப்பூரை சேர்ந்த கோடீஸ்வரர் என்ற பக்தரின் கனவுல தோன்றி பச்சை அரிசி வைக்க சொல்லி உத்தரவு கொடுத்தார். அதன்படியே அந்த பெட்டியிலும் தற்போது பச்சை அரிசி வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இதனை சொன்ன கோடீஸ்வரர் என்ற பக்தரின் பெயரும் அவர் கோயிலில் வந்து சொன்ன தேதியும் மறவாமல் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சிவன்மலை கோயிலுக்கு வெளியே பார்த்தோம்னா தீபத்தூண் உள்ளது. அத்தூணின் அடிப்புறத்தில் வந்து விநாயகரும் சூழன் மயில் தண்டாயுதபாணி வடிவமைக்கப்பட்டுள்ளன. கோயிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு நோக்கையாக உள்ளது. மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னி மூளை விநாயகரும் வடமேற்கில் தண்டாயுதபாணியும் கருவறையில் வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தியும் துர்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரரும் உள்ளன. சனி பகவானுக்கு தனி சன்னதியும் உள்ளது. அது தவிர நவகிரகங்களுக்கும் பைரவர்களுக்கும் தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரமும் மயில் வாகனம் குருடு பலிபீடம் கடந்தால் சுமுகர் சகோதத்துவர பாலகர்களும் அடுத்து உள்ளே கருவறையன சுப்பிரமணிய சுவாமியும் வள்ளி சமேதமாக காட்சியளிக்கிறார். இக்கோயில் வந்து தல விருட்சமாக தோரோட்டி மரம் உள்ளது. சிவன்மலையே முருகன் கோயில் கிபி 10ஆம் நூற்றாண்டின் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த சிவன்மலை திருக்கோயிலாகும். சிவன்மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. புண்ணியம் செய்தோர் கண்களில் அவ்வப்போது சில சித்தர்களும் புலப்படுவதாகவும் கூறுகின்றன. இத்தலம் வந்து முருகனின் பக்தியான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியும் காசி செல்ல வசதி இல்லாமல மனம் வருந்த தன் பக்திக்காக முருகப்பெருமான் வந்து காசி தீர்த்தத்தை இத்தலத்திற்கு வரவழைத்ததாகவும் கூறுகின்றன. சிவன்மலை சிறப்பு மலையை சுற்றிலும் அட்ட துர்க்கை இருப்பதாகவும் கூறுவார்கள். ஆலம்பாடி வனசாட்சி பப்பினி அங்காள பரமேஸ்வரியும் கங்கையன் ஆயி அம்மனும் வலப்பூரம்மன் தங்கம்மன் அந்தனாரம்மன் காளியம்மன் செல்வநாயகி என்று 8 அம்மன் பெயர்களும் சூழ்ந்துள்ள 8 இடங்களை கூறுகின்றது. மற்ற திருத்தலங்கள் போலின்றி இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு. மற்ற தலங்களுக்கெல்லாம் பிள்ளையாருக்கு தான் வழிபடுகின்றன. நவகிரகங்களும் அனைத்து சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன. ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் உள்ளது. சிவபெருமானும் உமையாருக்கும் நவகன்னியாருக்கும் தரிசனம் தந்துள்ளதாக தல வரலாறுகள் கூறுகின்றன. 97ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இக்கோயில் வந்து
நிர்வாகத்தின் கீழே ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கருணை இல்லம் ஒன்று நடத்தி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் 25 குழந்தைகளுக்கு உணவு, உடை, உறைவிடம் மற்றும் கல்வியை வழங்கி வருகிறது இத்திருக்கோயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.